அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவானின் வக்ரகதியின் காரணமாக இவை நடந்தே தீரும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்ம ராசியை விட்டு விலகி சஞ்சரிக்க போகிறார். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவது மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் 2ஆம் இடத்தை நோக்கி தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. அப்படி செல்வதன் காரணமாக பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் குறைந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. வக்ரகதியில் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகப்படியான நன்மை பொருளாதார ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டு. மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அதிசார சனி பயிற்சியாக ஜென்ம ராசியை விட்டு விலகி மீண்டும் மகர ராசியில் அமர்கிறாருங்க. அப்படி அமர்வதால் அற்புதமான பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக மிக சிறந்த வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கும்பராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்வாருங்க. அப்படி அமர்வதால் சில சிரமங்கள் ஏற்படலாம். 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது கும்பராசிக்காரர்கள் கையில் தான் உள்ளது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாறுதல் சந்திப்பதற்கான வாய்ப்பு அனைத்து துறை ரீதியான விஷயங்களிலும் இருக்குங்க. பொதுவாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்தால் குடும்ப சூழ்நிலையில குடும்பஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் நகர்வதன் காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறதுங்க. விரயஸ்தானத்தை நோக்கி ராசியின் அதிபதி செல்வதால் விரய செலவுகள் அதிகரிக்கலாம். இந்த விரய செலவுகள் அனைத்தையும் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. சுப செலவுகள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சொத்துக்கள் மற்றும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கிடைப்பதற்கான அற்புதமான யோகம் உருவாகி இருக்கிறது. பல்வேறு விஷயங்கள்ல கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றில் தப்பித்துக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே குரு பகவானின் அமைப்பு நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வகையில் வக்ர பயிற்சியானது அமைய போகிறது. இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பாக பிரிவினை நீதிமன்ற வழக்குகள் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை போன்ற அனைத்துமே தாமாகவே சிறந்த தீர்வுக்கும் அனுகூலமான ஒரு நிலைக்கும் வருவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது. திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தவிர்க்கப்படுதுங்க. அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நீங்கள் திட்டமிட்டதை விட செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைப்பதால் நீங்கள் நினைத்ததை விட பல மடங்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் பாக்கியஸ்தானத்திற்கு மிக அதீதமாக குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதை இதை உறுதிப்படுத்துகிறது. எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு உள்ளாவதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் குடும்ப ரீதியாக ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் குடும்ப ரீதியாக கிடைக்கும் என்பதில் எந்தளவும் சந்தேகமே இல்லை என்பதை குரு பகவானுடைய சஞ்சார நிலையானது உறுதிப்படுத்துகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விலகுகிறாருங்க. எனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் குறைய போகிறது. சற்று கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சலுகைகள் தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக சிறந்த மாறுதல்களும் நல்ல பல முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது. நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு போன்ற பல சலுகைகள் கிடைக்க போகிறதுங்க. இடம் மாறுதல் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறது. எனவே நடைபெறக்கூடிய விஷயங்களை அப்படியே பொறுமையாக இருந்து கவனித்தாலே போதும். உணர்ச்சி வசப்பட்டு மாற்றுகிறேன் என்று எந்த விதமான பணிகளிலும் ஈடுபட வேண்டாம். உத்தியோக ரீதியாக இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே இயல்பாகவே விட்டுவிடுங்கள். நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும்
முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் போட்டிகள் சற்று கூடுதலாக அதிகரித்தாலும் கூட அவை அனைத்தையும் சமாளித்து மிகப்பெரிய அளவில் லாபமும் வெற்றியும் பெறக்கூடிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குரு பகவான். தனஸ்தானத்தை நோக்கி வக்ரகதியில் திரும்பி இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் கிடைக்க போகிறது. வருமானம் இரட்டிப்பாக போகிறது, லாபம் உயரப்போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அபரிவிதமான மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி, தகவல் தொடர்பு துறை, கணினித்துறை மற்றும் பத்திரிகை துறை, ஊடகத்துறை என எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த சிறந்த வளர்ச்சியானது கிடைக்க போகிறது. சொந்த தொழில் புரிவதற்கான யோகம் உற்பத்தி துறையில் கிடைப்பவர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கிறது. ஏழரை சனியின் பாதிப்பும் சற்று குறைவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் வக்ரகதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் திரும்புகிறார். இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே லாபஸ்தானத்திற்குரிய அற்புதமான பலன்கள் சில காலம் கிடைக்குங்க. அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயம் செப்டம்பர் 12ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. வாய்ப்புகள் அனைத்தும் கணிசமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. வசதி வாய்ப்பு, ஆடம்பர செலவு அனைத்தையும் குறைத்து மகிழ்ச்சியை அதிகரித்துக் கொள்வதற்கு பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களது சொந்த முயற்சியில் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களும் மிக அற்புதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க. எனவே எதிர்பார்த்த பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதோடு மட்டுமல்லாது சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சாதகமற்ற சூழ்நிலையாக இருந்தாலும் வக்ரகதியில் திரும்பி இருப்பதால் பல விசேஷங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கட்சியிலும் சரி, வெளிமட்டத்திலும் சரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு மாணவ மாணவியரை கல்வியில நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க. விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சாதகமாக நீடிப்பதன் காரணமாக விளைச்சலும் சரி, வருமானமும் சரி திருப்திகரமாக அமைந்திருக்கு. இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தை குரு பகவான் மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறார். எனவே விவசாய துறையில சொந்தமாக நிலம் வாங்குதல், புதிய நிலம் வாங்குதல் போன்ற அற்புதமான யோக பலன்கள் கிடைக்க இருக்கிறது. கடுமையாக உழைக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்பஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் திரும்பி இருப்பது குடும்ப ரீதியாக பல மடங்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்குங்க. பெண்மணிகளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்த பல்வேறு விதமான சங்கடங்கள், கஷ்டங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சியானது அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும். வீண் பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை குரு வக்ர பயிற்சியானது உறுதிப்படுத்துதுங்க. மேலும் மிக சிறந்த வக்ர பயிற்சியாகவும் அதீத நன்மை பெறுவதற்கு கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். என்றால் ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் மகர ராசிக்கு செல்வதால் சற்று கூடுதல் பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். என்றால் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.